சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆக போகுதுங்க. மக்களுக்கு நம்மள பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு மாலுக்கு போய் அங்க இருக்கிற மிஷின்ல என் சேனல் நேம் டைப் பண்ணி வந்த ரிசல்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டுங்க. இது கோயம்புத்தூர் லட்சுமி மில்ஸ்ல இருக்கிற லூலு ஹைப்பர் மார்க்கெட். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஹைப்பர் மார்க்கெட்டுங்க. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல குழந்தைகளை அட்ராக்ட் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் வண்டி, பைக் ரைடு, கார் ரைடு, பஸ் ரைடு எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஆளுக்கு போறதுக்கு 100 ரூபாய்ங்க சார்ஜ். இந்த மார்க்கெட்ல காய்கறில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நான் போன சும்மா சுத்தி பாக்குறதுக்குங்க. உள்ள போனீங்கன்னா திருமண பக்கம் பூரா கடையா தாங்க இருக்கும். மத்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி மாடி எல்லாம் கிடையாதுங்க, ஒரே ஃப்ளோர் தான். இங்க இருக்கிற எல்லா கடையும் என்னால எடுத்து போட முடியலீங்க. ஒரு சில விஷயங்கள் போடுறேன் பாத்துக்கங்க. உள்ள போனா 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலீங்க. அதுல ஃபர்ஸ்டா வர்றது இந்த ஸ்கூல் பஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற நோட் புக், பேனா, பென்சில், ரப்பர் ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கூல் பேக்னு எல்லாமே இருக்குங்க. பாக்குறதுக்கு டயர் எல்லாம் போட்டு உண்மையாவே ஸ்கூல் பஸ் நிக்கிற மாதிரியே இருக்குங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க, மனசே வராதுங்க அவங்களுக்கு. அடுத்தது உலக நாடுகள் பயன்படுத்திய பழைய நாணயங்கள் ஒரு பேக்கெட்ல போட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க. இதுல பழசும் இருக்கு, புதுசும் இருக்கு, நம்ம நாட்டு நாணயமும் இருக்குங்க. இந்த மாதிரி நாணயங்கள் ஃபர்ஸ்ட் டைமா இங்கதாங்க பாக்குறேன். இது ஒரு ஸ்னைஃபர் கண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர்ல AWMனு சொல்லுவாங்க. டபுள் ஸ்னைஃபர் எடுத்து சுவிட்ச் பண்ணி அடிச்சு பொழக்கலான்னு பார்த்தா கையோட வந்துருச்சுங்க. அப்புறம் தான் பார்த்தா பேனா. இந்த மாதிரி நிறைய டிசைனா பேனாக்கள் அங்க இருக்குங்க. அங்க அடுக்கி வச்சிருந்த இந்த வண்டியை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஆரஞ்சு கலர் ஜீப் பாருங்க, பாக்குறக்கே அவ்வளவு அழகா அட்ராக்ஷனா இருக்கு. ஆனா ஓட்டி பார்க்க தாங்க முடியல. என்னடா லூலு மார்க்கெட்ல PVC கோபட் அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு பக்கத்துல போய் திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜுங்க. அதே மாதிரி டிவிக்கும் பஞ்சம் இல்லைங்க. இந்த லைன் பூரா ஒரே டிவியா அடுக்கி வச்சிருந்தாங்க. சரி வாங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கோம்னு பாப்போம். நம்மளும் சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. இந்த மிஷின்ல அடிச்சு பார்ப்போம் நம்ம சேனல் நேமேன்ட்டு அடிச்சங்க. அடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு சேனல் ஓப்பன் ஆயிருச்சுங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் மொபைல்ல நம்ம சேனலை பார்த்தாலும் வெளியில இந்த மாதிரி பெரிய மிஷின்ல பாக்குற சந்தோஷமே தனிதாங்க. அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுடைய சப்போர்ட்டும் தாங்க இதுக்கு காரணம். நீங்களே பாருங்க நம்ம சேனலோட வீடியோ எப்படி தரமா ஓடிட்டு இருக்குங்க. இந்த ஸ்கிரீனையும் என்னையும் பக்கத்துல இருக்கிறவங்க மாறி மாறி பார்த்துட்டே இருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியலீங்க. சுத்தி பார்த்த களைப்புல ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே திறந்து பார்த்தாங்க. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க, காலியா தான் கிடந்ததெல்லாம். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, சாம்சங்ல இருந்து லேட்டஸ்டா இறக்கி இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்களாமா. நெட்ல கனெக்ட் பண்ணி சீரியல் படம் எல்லாம் பாத்துக்கலாம். எப்படியோ பெரிய ஸ்கிரீன்ல நம்ம படத்தை ஓட்டியாச்சுன்னு விலைய பார்த்தங்க. அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த ரேட்டுக்கு 4 வீட்டுல PVC கபோர்ட் செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களே பாருங்க அந்த விலைய. இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சுங்க. சரி பஸ் வந்துருச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயே 100 ரூபா கொடுத்தா ரவுண்ட் அடிக்கிற பஸ்ஸுங்களாமா, வீட்டுக்குள்ள வராதுன்ட்டாரு. அப்புறம் வந்த வண்டியில தாங்க திரும்ப வீட்டுக்கு போனோம். சரிங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் கோவை அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.